இன்றைய முக்கிய செய்திகள். பாகிஸ்தானிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்கும் நாள் வரலாம் என ட்ரம்ப் விமர்சனம். இறந்த நிலையில் இந்திய பொருளாதாரம் உள்ளதாகவும் கருத்து. மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் பிரக்ஞா சிங் உள்பட 7 பேரும் விடுதலை. போதுமான ஆதாரங்களை காட்ட என்ஐஏ தவறிவிட்டதாக சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள 4 வாரத்தில் சுற்றுச்சூழல் அனுமதி. பொருட்களை எடுத்துச் செல்லவும் அனுமதிக்க கேரளாவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. தலைமைச் செயலகத்தில் மீண்டும் பணிகளை தொடங்கினார் ஸ்டாலின். பழங்குடியின மாணவிகளின் கல்வி மீதான பற்று கண்கலங்க வைத்ததாக நெகிழ்ச்சி. வணக்கம். பாகிஸ்தானிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நிலை ஒரு நாள் இந்தியாவுக்கு வரலாம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்த கருத்தால் சர்ச்சை எழுந்துள்ளது. 2வது முறையாக அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு அதிக வரி விதிக்கும் நாடுகளுக்கு அதே அளவு வரியை விதிக்கும் பரஸ்பர வரி விதிப்பு முறையை அறிவித்தார். அதன்படி கடந்த ஏப்ரல் மாதம் இந்தியா மீது 26% வரியை அறிவித்தவர் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் செய்ய வசதியாக அதை ஜூலை 9ஆம் தேதி வரை ஒத்திவைத்தார். பின்னர் அது ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. ட்ரம்ப் விதித்த கெடு நாளை முடிவடையும் நிலையில் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என்று அவர் நேற்று திடீரென அறிவித்தார். இந்தியா நட்பு நாடாக இருந்தாலும் ரஷ்யாவிடமிருந்து ராணுவ உபகரணங்களையும் எரிபொருளையும் வாங்குவதால் வரி விதிக்கப்படுவதாக அவர் கூறினார். தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதள பக்கத்தில் இது தொடர்பாக பதிவிட்டுள்ள ட்ரம்ப், இந்தியா ரஷ்யாவுடன் எத்தகைய செயல்களில் ஈடுபடுகிறது என தமக்கு கவலையில்லை என்றும், ஆனால் மீட்க முடியாதபடி இறந்த நிலையில் உள்ள பொருளாதாரத்தை கொண்டுள்ள இரு நாடுகளும் மேலும் மோசமான நிலையை சந்திக்க உள்ளதாக கூறியுள்ளார். பாகிஸ்தானுடன் இணைந்து அந்நாட்டில் மிகப்பெரிய எண்ணெய் இருப்பை உருவாக்க ஒப்பந்தம் போடப்பட்டிருப்பதாக கூறியுள்ள ட்ரம்ப், அது தெற்காசியாவின் மிகப்பெரிய எண்ணெய் வளமாக மாறும் என பதிவிட்டுள்ளார். யாருக்கு தெரியும், பாகிஸ்தானிடமிருந்து இந்தியா ஒரு நாள் எண்ணெய் வாங்கும் நிலையும் வரலாம் என்றும் அவர் கிண்டலாக கூறியுள்ளார். இந்தியா மோசமான பொருளாதார நிலையில் இருப்பதை பிரதமர் திரு மோடி, திருமதி நிர்மலா சீதாராமனை தவிர அனைவரும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். Everybody knows this, except the Prime Minister and the Finance Minister. Everybody knows that the Indian economy is a dead economy. I'm glad that President Trump has stated a fact. What more do? Why are you asking this question? It is a dead economy. Are you people not aware of this? இந்தியா குறித்த ட்ரம்பின் கருத்துக்கு காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுபற்றி பதிவிட்டுள்ள கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ், இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக கூறுவது பாகிஸ்தான் தளபதிக்கு உபசரிப்பு, 25 விழுக்காடு வரி விதிப்பு, ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கியதற்காக 6 இந்திய நிறுவனங்களுக்கு அபராதம் என ட்ரம்ப் இந்தியா மீது அடுத்தடுத்து தாக்குதல் நடத்தி வருவதாக சாடியுள்ளார். முன்பு சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் நட்புக்காக விட்டுக் கொடுத்தது போல் திரு மோடி தற்போது ட்ரம்ப் உறவுக்காக நாட்டை விட்டுக் கொடுத்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தானுக்காக IMF அமைப்பிடம் நிதி பெற்றுக் கொடுத்தது முதல் தற்போது எண்ணெய் எடுக்க அந்நாட்டுடன் ஒப்பந்தம் போட்டிருப்பது வரை அமெரிக்கா உதவி செய்வதை சுட்டிக்காட்டியுள்ள திரு ஜெயராம் ரமேஷ், வரட்டு கௌரவம் மற்றும் சுய விளம்பர மோகம் கொண்ட திரு மோடியை சீனாவும் அமெரிக்காவும் பயன்படுத்திக் கொள்வதாக கடுமையாக விமர்சித்துள்ளார். மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் போதுமான ஆதாரங்களை காட்ட என்ஐஏ தவறிவிட்டதாக கூறி பாஜக முன்னாள் MP பிரக்யா சிங் தாக்கூர் உட்பட அனைவரையும் விடுதலை செய்து மும்பை என்ஐஏ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் மாலேகானில் உள்ள மசூதி அருகே கடந்த 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் 29ஆம் தேதி இரவு பைக்கில் வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடித்ததில் 6 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். முதலில் இந்த வழக்கை ஹேமந்த் கார்கரே தலைமையிலான மகாராஷ்டிரா பயங்கரவாத தடுப்பு படை விசாரித்தது. பாஜக முன்னாள் MP சாத்வி பிரக்யா சிங் தாக்கூர் மற்றும் ராணுவ உளவுத்துறையில் பணியாற்றிய முன்னாள் லெப்டினன்ட் கர்னல் பிரசாத் ஸ்ரீகாந்த் புரோஹித் உள்ளிட்ட 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மோட்டார் சைக்கிளில் வெடிபொருட்கள் நிரப்பப்பட்டது கர்னல் வீட்டில்தான் என்றும், தாக்குதலுக்கு திட்டமிட்ட கூட்டங்களில் கர்னல் கலந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 2011ஆம் ஆண்டில் இந்த வழக்கு என்ஐஏக்கு மாற்றப்பட்டது. 7 குற்றவாளிகளுக்கு எதிராக மீண்டும் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்ட பின்னர் 2018இல் விசாரணை தொடங்கியது. விசாரணையின் போது நீதிமன்றம் 323 அரசு தரப்பு சாட்சிகளையும் 8 தற்காப்பு சாட்சிகளையும் விசாரித்தது. ஆனால் விசாரணையின் போது சுமார் 40 சாட்சிகள் பிறர் சாட்சிகளாக மாறினர்.
அரசு தரப்பு மற்றும் எதிர்த்தரப்பு வாதங்கள் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி நிறைவடைந்த நிலையில் மும்பை என்ஐஏ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி திரு AK லஹோட்டி இன்று தீர்ப்பு வழங்கினார். வழக்கை விசாரித்த என்ஐஏ போதுமான ஆதாரங்களை காட்ட தவறிவிட்டதாக கூறி குற்றம் சாட்டப்பட்ட 7 பேரையும் விடுதலை செய்து அவர் தீர்ப்பளித்தார். இந்த குண்டுவெடிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் பிரக்யா சிங் தாக்கூருக்கு சொந்தமானது என்பது நிரூபிக்கப்படவில்லை என நீதிபதி தெரிவித்தார். கர்னல் புரோஹித் வீட்டில் வைத்துதான் மோட்டார் சைக்கிளில் வெடிபொருட்கள் நிரப்பப்பட்டது என்பதையும் ஒரு அறையில் வெடிபொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது என்பதையும் நிரூபிக்க அந்த அறையின் வரைபடம் சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் RDX வெடிபொருட்கள் மாதிரிகள் மாசடைந்து விட்டதாகவும் தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்து தீவிரவாத நடவடிக்கைக்கு நிதியுதவி செய்ய பிரக்யா சிங்கும் கர்னல் புரோஹித்தும் இணைந்து அபினவ் பாரத் என்ற அமைப்பை தோற்றுவித்ததற்கு ஆதாரம் இல்லை என தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. பிரக்யா சிங் தாக்கூருக்கு என்ஐஏ நற்சான்று வழங்கினாலும் மகாராஷ்டிரா பயங்கரவாத தடுப்பு படை அவருக்கு எதிராக சமர்ப்பித்த குற்றச்சாட்டை புறக்கணிக்க முடியாது என்று நீதிபதி தெரிவித்துள்ளார். வழக்கு விசாரணை மகாராஷ்டிரா பயங்கரவாத தடுப்பு படையிடமிருந்து என்ஐஏவுக்கு மாற்றப்பட்ட பிறகு விசாரணையில் பல்வேறு திருப்பங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக மென்மையான போக்கை கடைபிடிக்குமாறு என்ஐஏ வலியுறுத்தியதால் சிறப்பு அரசு வழக்கறிஞர் பொறுப்பிலிருந்து விலகிவிட்டதாக திருமதி ரோஷினி சாலியன் கூறியுள்ளார். முல்லைப் பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள 4 வாரத்தில் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை பகுதிகளில் சாலைகள் அமைக்கவும் பேபி அணையை உறுதிப்படுத்துவதற்கான பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளவும் உரிய உத்தரவை கேரள அரசுக்கு பிறப்பிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. இவ்வழக்கு நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சாலை செப்பனிடுவது, மரத்தை வெட்டுதல் உள்ளிட்ட மராமத்து பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு உமாபதி, வள்ளக்கடவு சாலையை செப்பனிட கேரள அரசு இதுவரை அனுமதி வழங்கவில்லை என்றும் கால அவகாசம் கோருவதாகவும் கூறினார். பருவமழை முடிந்த பிறகு அந்த பணிகளை மேற்கொள்ளலாம் என கேரள அரசு கூறுவதாக அவர் புகார் தெரிவித்தார். கேரள அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கான உபகரணங்களை எடுத்துச் செல்ல வசதியாக மரத்தை அகற்றுவது, சாலை செப்பனிடுவது ஆகிய பணிகளை பருவமழை முடிந்தவுடன் தொடங்க உள்ளதாகவும் அணையை பலப்படுத்துவதற்கு முன் மேற்கொள்ள வேண்டிய ஆய்வுகள் குறித்து வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் வாதிட்டார். இதையடுத்து முல்லைப் பெரியாறு அணை பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள உரிய சுற்றுச்சூழல் அனுமதியை 4 வாரத்தில் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கும் கேரள அரசுக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அணை பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு முன் அந்த பகுதியில் சுற்றுச்சூழல் மற்றும் பராமரிப்பு உபகரணங்களை எடுத்துச் செல்வது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு கேரள அரசிடம் அறிக்கை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட அவர்கள் அதன் பிறகு அணையை பலப்படுத்தும் பணியை தொடங்கலாம் என்று தெரிவித்தனர். முல்லைப் பெரியாறு அணையை பலப்படுத்த ஏதுவாக சாலை செப்பனிடும் பணிகளை பருவமழை முடிந்தவுடன் விரைவாக நடத்தி முடிக்க வேண்டும் என்று கேரள அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். உடல்நிலை சீரானதை தொடர்ந்து தலைமைச் செயலகம் வந்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். கடந்த 21ஆம் தேதி நடைபயிற்சிக்கு சென்றபோது திடீரென தலை சுற்றல் ஏற்பட்டதை அடுத்து சென்னை அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் இருந்தவாறு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட பணிகளை ஆய்வு செய்து அரசு பணிகளையும் கவனித்தார். ஒரு வார சிகிச்சைக்கு பின்னர் கடந்த 27ஆம் தேதி வீடு திரும்பிய திரு ஸ்டாலின் 3 நாட்கள் ஓய்வுக்கு பிறகு இன்று தலைமைச் செயலகம் சென்றார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல பள்ளிகளில் பயின்று 2025-26ஆம் கல்வியாண்டில் புகழ்பெற்ற உயர்கல்வி நிறுவனங்களான இந்திய தொழில்நுட்ப கழகம், மத்திய பல்கலைக்கழகங்கள், தேசிய ஃபேஷன் தொழில்நுட்ப நிறுவனம், தேசிய சட்ட பல்கலைக்கழகம், டெல்லி பல்கலைக்கழகம் போன்றவற்றில் சேர்ந்த 135 மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி திரு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார். நான் அரசு ஆதீனம் மேல்நிலைப்பள்ளி நத்தக்காடுலேருந்து வரேன். எங்கள் ஸ்கூலில் நிஃப்ட் எக்ஸாமுக்கு நல்லா கோச்சிங் கொடுத்தாங்க. எனக்கு உத்தரப்பிரதேசத்தில் ராபோலி இடத்துல லெத்தர் டிசைனிங் கிடச்சிருக்குது. நான் கரியகோயில் வளவு GTR ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். கவர்மெண்ட் ஸ்கூல் தான். எனக்கு இங்கே நான் நிஃப்டில் பாஸ் பண்ணியிருக்கேன். ஹைதராபாத்தில் சீட்டு கிடச்சிருக்கு. நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த நிகழ்ச்சி குறித்து எக்ஸ் பதிவில் கருத்து தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின், நலம் பெற்று பங்கேற்ற முதல் நிகழ்ச்சியே மன மகிழ்ச்சியை தந்துள்ளதாக கூறியுள்ளார்.
துன்பங்களை அனுபவித்து மேலெழுந்து வந்த மாணவிகளின் கல்வி மீதான பற்று கண்கலங்க செய்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து காவல்துறை சார்பில் 27 கோடியே 59 லட்சம் ரூபாய் செலவிலும், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் 13 கோடியே 54 லட்சம் ரூபாய் செலவிலும், சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை சார்பில் 60 லட்சம் ரூபாய் செலவிலும் கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள் மற்றும் தடய அறிவியல் துறை சார்பில் 3 கோடியே 74 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள போதை மருந்து ஆய்வு பிரிவுகளை முதலமைச்சர் திறந்து வைத்தார். 229 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள மதுரை மத்திய சிறைச்சாலை கட்டிடங்களுக்கு திரு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இதற்கிடையே முதலமைச்சரின் பெயரில் தொடங்கவுள்ள நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்திற்கு தடை விதிக்க கோரி அதிமுக எம்பி திரு CV சண்முகம் உள்ளிட்ட 2 பேர் தொடர்ந்த வழக்கில் நாளை மறுநாள் தொடங்கவுள்ள அந்த திட்டத்திற்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இந்த முகாம்களில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு திரு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தில் தட்டச்சர் பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 39 பேருக்கு அவர் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக திரு O பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அறிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலையொட்டி கூட்டணி அமைப்பதில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. அதிமுகவுடனான பாஜகவின் கூட்டணியை கடந்த ஏப்ரல் மாதம் தமிழ்நாட்டிற்கு வந்த உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்தார். இந்நிலையில் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து அங்கம் வகித்து வந்த திரு பன்னீர்செல்வத்தை அந்த கட்சி சிறிதும் பொருட்படுத்தவில்லை. இந்நிலையில் தமிழகம் வந்த பிரதமர் திரு மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோரை சந்திக்க அனுமதி கேட்டும் அவருக்கு நேரம் ஒதுக்கவில்லை. இதனால் அதிருப்தி அடைந்த நிலையில் தமிழகத்துக்கு சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய 2151 கோடி ரூபாய் நிதியை மத்திய பாஜக அரசு நிறுத்தி வைத்திருப்பதற்கு கண்டனம் தெரிவித்து திரு பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டார். பாஜக எதிர்ப்பு நிலையை எடுத்த திரு பன்னீர்செல்வம் அண்மையில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் திரு ராஜு 1999ஆம் ஆண்டு பாஜக கூட்டணியில் இருந்து கொண்டு அந்த கட்சியின் ஆட்சியை ஜெயலலிதா கவிழ்த்தது வரலாற்று பிழை என்று பேசியதை வரலாற்று புரட்சி என்று திருத்தி கூறினார். இந்நிலையில் திரு பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினர் சென்னையில் இன்று ஆலோசனை நடத்தினர். முன்னாள் அமைச்சர் பன்ருட்டி திரு ராமச்சந்திரன் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் திரு பன்னீர்செல்வம், திரு மனோஜ் பாண்டியன், திரு வைத்தியலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பன்ருட்டி திரு ராமச்சந்திரன் தமிழகத்தின் எதிர்காலம் குறித்தும் மக்களின் பிரச்சனைகள் பற்றியும் விவாதிக்கப்பட்டதாக கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு வெளியேறுவதாக அவர் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதற்கான காரணம் நாடறிந்தது என்று திரு ராமச்சந்திரன் கூறினார். தாவேகாவுடனான கூட்டணி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், மக்களை சரியான திசையில் வழிநடத்தி செல்லும் கூட்டணி எதிர்காலத்தில் அமையும் என்று தெரிவித்தார். கூட்டணி முறிவு குறித்த செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்காத திரு பன்னீர்செல்வம், முதலமைச்சருடனான சந்திப்பு குறித்த கேள்விக்கு நடைபயிற்சியின் போது எதிர்பார்க்காமல் நடந்த நிகழ்வு என்றார். பாமகவின் வேரும் வியர்வையும் தைலாபுரத்தில் மட்டுமே உள்ளதாக அக்கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திரு ராமதாஸ், திரு அன்புமணி இடையேயான மோதல் நீடித்து வருகிறது. கட்சி நிர்வாகிகளை மாறி மாறி நீக்கியும் நியமித்தும் வந்த அவர்கள் தனித்தனியாக ஆலோசனை கூட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். திரு அன்புமணியின் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்துக்கு தடை விதிக்க கோரி காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகத்தில் திரு ராமதாஸ் மனு அளித்திருந்தார். இந்நிலையில் தைலாபுரத்தில் இன்று பேட்டியளித்த அவர், தலைமைக்கு கட்டுப்படாமல் யார் எந்த யாத்திரை போனாலும் துளியும் பயனில்லை என்றார். பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வேரும் வியர்வையும் வியர்வை தைலாபுரத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஒரே தலைமைதான், ஒரே தலைவர் தான். தலைமைக்கும் தலைவருக்கும் கட்டுப்படாமல் யார் எந்த யாத்திரை போனாலும் துளியும் பயனில்லை. தொண்டனும் ஏற்க மாட்டான், மக்களும் ஏற்க மாட்டார்கள். பாமக தலைவர் என்ற பெயரோடு அடையாளத்தோடு யார் என்ன சொன்னாலும் அதை கேட்காதீர்கள், பதிவு செய்யாதீர்கள். தலைமைக்கு கட்டுப்படாமல் நடைபயணம் மேற்கொள்ளும் திரு அன்புமணி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது தேவையில்லாதது என்றும் திரு ராமதாஸ் கூறினார். தாவேக தலைவர் திரு விஜய் சொல்வது போல் தமிழகத்தில் 2026 தேர்தலில் ஆட்சி மாற்றம் நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று விசிக தலைவர் திரு திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் 1967 மற்றும் 1977 நடந்த மாற்றங்களைப் போல 2026 தேர்தலிலும் நடக்கும் என்று திரு விஜய் கூறியிருப்பது அவரது விருப்பமாக இருக்கலாம் என்றார். திரைப்படத்தை நம்பி தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்று விமர்சித்த காலம் மாறிப்போய் விட்டதாக திரு திருமாவளவன் தெரிவித்தார். அது அவருடைய விருப்பமாக இருக்கலாம், ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி என்பது அப்படி இல்லை. எம்ஜிஆர் காலத்தில் இருந்ததை போன்ற சூழல் தமிழ்நாட்டில் இப்போது கிடையாது. அடுத்தடுத்து எத்தனையோ
திரைக்கலைஞர்கள் அரசியலுக்கு வந்தார்கள், பெரும் செல்வாக்கோடு வந்தார்கள். ஆனால் மக்கள் அவ்வளவு இலகுவாக அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ் சமூகம் அரசியல் விழிப்புணர்வுடன் உள்ளதாக கூறிய திரு திருமாவளவன், யார் தேவையோ அவர்களை தமிழக மக்கள் தேர்வு செய்வார்கள் என்பதை வரும் தேர்தல் உணர்த்தும் என்றார். இனி வருவது செய்தி துளிகள். உள்துறை அமைச்சராக திரு ப சிதம்பரம் இருந்தவரை நாடாளுமன்ற தாக்குதல் குற்றவாளி அப்சல் குருவை தூக்கில் போட முடியவில்லை என்று மாநிலங்களவையில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பேசியதற்கு திரு சிதம்பரம் கண்டனம் தெரிவித்துள்ளார். திரு அமித்ஷா கூறியது பொய், மறைமுகமான குற்றச்சாட்டு மற்றும் திசை திருப்பும் பேச்சு என அவர் குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு குடியரசுத் தலைவருக்கு அப்சல் குருவின் மனைவி கருணை மனுவை 2006 அனுப்பியதாக திரு சிதம்பரம் தெரிவித்துள்ளார். அந்த மனுவை 2013 ஆண்டு பிப்ரவரி 3 குடியரசுத் தலைவர் நிராகரித்ததை அடுத்து 9 அப்சல் குரு தூக்கில் போடப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்துறை அமைச்சராக 2008 ஆண்டு டிசம்பர் 1 முதல் 2012 ஆண்டு ஜூலை 31 வரை தாம் பதவி வகித்த காலத்தில் அப்சல் குருவின் கருணை மனு குடியரசுத் தலைவரின் முடிவுக்காக நிலுவையில் இருந்ததை திரு சிதம்பரம் சுட்டிக்காட்டியுள்ளார். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா இன்று சந்தித்து அவரது உடல் நலம் குறித்து கேட்டறிந்தார். இதனை தமது எக்ஸ் வலைதள பதிவில் தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின், நட்புடன் நலம் விசாரித்ததற்கு நன்றி என பதிவிட்டுள்ளார். பின்னர் தேமுதிக அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி பிரேமலதா, இந்த சந்திப்பில் எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லை என்று தெரிவித்தார். தேர்தல் கூட்டணி பற்றி தற்போது எதுவும் கூற முடியாது என்றும் அவர் கூறினார். இன்று காலை அடையாறில் நடைபயிற்சியின் போது முதலமைச்சரை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவரிடம் நலம் விசாரித்தார். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளத்தில் தமது உறவினரின் திருமணத்தில் பங்கேற்ற மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு திரைப்பட பாடலுக்கு இளைஞர்களுடன் சேர்ந்து நடனமாடினார். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மாயனூர் காவிரியில் இரு கரைகளையும் வெள்ள நீர் தொட்டுச் செல்வது இயற்கை எழில் மிகுந்த காட்சியாக அமைந்துள்ளது. மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து அணைக்கு வரும் நீர் முழுவதும் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. நேற்று மாயனூர் கதவணைக்கு வினாடிக்கு 1,30,000 கனஅடி நீர் வந்த நிலையில் இன்று 63,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து 52 மதகுகள் வழியாக காவிரி ஆற்றில் நீர் திறந்துவிடப்படுகிறது. சென்னை மாநகராட்சி மணலி மண்டலம் 17வது வார்டு கொசப்பூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமுக்கு வந்தவர்களை திமுக நிர்வாகிகள் பன்னீர் தூவி சந்தனம் வெற்றிலை பாக்குடன் பூ வைத்து வரவேற்றனர். பொதுமக்களுக்கு வாழை இலை போட்டு சுட சுட இட்லி, கறி குழம்பும் பரிமாறப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வடுகப்பாளையம் புதூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்கு அடிபட்ட நாய்க்குட்டியை சமூக ஆர்வலர்கள் சிலர் அட்டைப்பெட்டியில் வைத்துக் கொண்டு வந்தனர். அங்கிருந்த கால்நடை மருத்துவர்கள் நாய்க்குட்டிக்கு உரிய சிகிச்சை அளித்த பின்பு ஒப்படைப்பதாக தெரிவித்தனர். தெற்கு ரயில்வேயின் ரயில்வே பாதுகாப்பு படை ஐஜி திரு ஈஸ்வர ராவ் இன்று பணி ஓய்வு பெறுவதையொட்டி அயனாவரம் RPF மைதானத்தில் பிரிவு உபச்சார விழா நடைபெற்றது. 21 துப்பாக்கி குண்டுகள் முழக்கத்துடன் தொடங்கிய விழாவில் திரு ஈஸ்வர ராவ் திறந்த ஜீப்பில் சென்று வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து வீரர்கள் மற்றும் மோப்ப நாய்களின் சாகசங்கள், நடன நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. ஹைதராபாத்தில் ஒரு தனியார் பள்ளி மழலையர் வகுப்புக்கே 2,51,000 ரூபாய் கல்வி கட்டணம் வசூலிப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தர்மா கட்சியின் நிறுவனர் திருமதி அனுராதா திவாரி அந்த பள்ளியின் கட்டண விவரத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். LKG மற்றும் UKG வகுப்புகளுக்கு 2,72,400 ரூபாய், 1 மற்றும் 2ஆம் வகுப்புகளுக்கு 2,91,460 ரூபாய், 3 முதல் 5ஆம் வகுப்பு வரை 3,22,350 ரூபாய் ஆண்டு கட்டணம் செலுத்த வேண்டும் என்று அந்த பள்ளி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 296 புள்ளிகள் சரிந்து 81,185 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 87 புள்ளிகள் குறைந்து 24,768 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 73,360 ரூபாயாகவும், ஒரு கிராம் 9,170 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 125 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பாகிஸ்தானிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நிலை ஒரு நாள் இந்தியாவுக்கு வரலாம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்த கருத்தால் சர்ச்சை எழுந்துள்ளது. மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் பாஜக முன்னாள் MP பிரக்யா சிங் தாக்கூர் உட்பட 7 பேரையும் விடுதலை செய்து மும்பை எண்ணெய் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. முல்லை பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள 4 வாரத்தில் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன.
மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.